السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد وآله وأصحابه والناس أجمعين. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ரமதான் மாதத்தில் இறுதி பகுதியை கடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இந்த மார்க்க வழக்க அமர்வின் வாயிலாக இந்த துன்யாவில் நாம் கவனம் எடுக்க வேண்டிய சில அடிப்படையான செய்திகளை இந்த உரையின் வாயிலாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா, எல்லா உம்மத்துக்கும் எல்லா சமுதாயங்களுக்கும் ஒரு சோதனை இருக்கிறது. அதில் என்னுடைய இந்த சமுதாயத்தின் சோதனை என்பது ஃபித்னத் அல் மால், செல்வம் என்று சொல்லி காட்டினார்கள். அதே போல் அல்லாஹும் தனது திருமறையில இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு இந்த உலகில் வழங்க பெற்றுள்ள மக்கள் செல்வம், பொருள் செல்வம், இவை யாவும் சோதனையே என்று சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய துன்யாவுடைய வசதி வாய்ப்புகள், அலங்காரங்கள், இவற்றினுடைய சோதனை என்பது நம்மை மனிதனை மறக்கடிக்கக்கூடிய, மறுமையை மறக்கடிக்கக்கூடிய நிலைக்கு சில வேளைகள்ல தள்ளிவிடுகிறது. இந்த பொருளாதாரத்தின் மீது கொண்ட பேராவல் மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையையும், இந்த மார்க்கத்திற்கு மனிதர்களுக்கு சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மறந்து முழுமையாக பொருளாதாரத்தை நோக்கி ஓடக்கூடிய நிலைக்கு மனிதர்களை தள்ளிவிடுவதை பார்க்கிறோம். இந்த உலகில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த குடும்பம், சொந்த பந்தங்கள், இவற்றின் மூலமாக மனிதர்கள் கவரப்படும் பொழுது கூட சில வேளைகளில் அல்லாஹ்வை மறந்தவனாக, மறுமையை மறந்தவனாக வாழக்கூடியவனாக ஆகிவிடுகிறான். அப்படிப்பட்டவர்களுடைய நிலையை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்லி காட்டும் பொழுது, அம்மாமன் ஊதி கிதாபஹு வரா தஹரி, சிலருடைய ஏடுகள் அவர்களுடைய முதுகுப்புறமாக கொடுக்கப்படும். அவன் கொழுந்து விட்டு எரியும் நரகத்தில் நுழைவிக்கப்படுவான், அழிவை வேண்டுவான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு காரணமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா, அவன் இந்த உலகத்துல குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழக்கூடியவனாக இருந்தான். எந்த அளவிற்கு அந்த சந்தோஷம் அவனை அந்த துன்யா அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது என்றால், இன்னஹு தன்ன அம்த யகூர் பலா இன்ன ரப்பஹு கான பிஹி பஸீரா, அவன் தன்னுடைய இறைவனிடத்தில் திரும்ப செல்ல போவது இல்லை என்கிற எண்ணத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய இறைவனோ ஒவ்வொன்றையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருந்தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சிலருடைய ஏடுகள் முதுகுப்புறமாக கொடுக்கப்பட்டு அவன் அழிவை வேண்டி நரகம் நுழைவிக்கப்படுவதற்கு காரணமாக இங்கே அல்லாஹ் குறிப்பிடுவது, ஒருவன் குடும்பத்தோடு பூமியில சந்தோஷமாக வாழக்கூடியவனாக இருந்தான். அந்த சந்தோஷம் அவனை எந்த அளவிற்கு ஆழ்த்தி இருந்தது என்றால், அல்லாஹ்விடத்துல நாம திரும்ப செல்ல இருக்கிறோம் என்ற மறுமையையே அவன் மறந்து விட்டான். அந்த மறுமையையே மறக்கடிக்கக்கூடிய அளவிற்கு துன்யாவுல அவன் முழுமையாக மூழ்கியவனாக இருந்த காரணத்தினால அவனுக்கு ஏழுகள் முதுகுப்புறமாக கொடுக்கப்பட்டு நரகத்திற்கு கொண்டு சேர்க்கப்படுவான் என்கிற எச்சரிக்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். காரணம், இந்த துன்யாவுடைய வாழ்க்கை என்பது மறுமைக்கான முதலீடாக பயன்படுத்த வேண்டிய காலம். இந்த துன்யாவுக்கு நாம் அனுப்பப்பட்ட நோக்கமே மறுமையில் நம்மில் யார் அல்லாஹ்விடத்துல அழகிய அமல்களோடு அவனை சந்திக்கின்றோம், யாருடைய அமல்களின் எடைகள் அதிகமாக அங்கே இருக்க போகிறது என்கிற சோதனைக்காகத்தான் இந்த துன்யாவுல நமக்கு அவகாசம் அளிக்கப்பட்டு இருக்கிறோமே தவிர, யார் அதிகமாக செல்வ செழிப்புகளோடு உலகத்தில் வாழ்கிறார்,
யார் அதிகமான அந்தஸ்துகளை பெற்றவர்களாக வாழ்கிறார், யார் அதிகமாக மகிழ்ச்சியாக இந்த துன்யாவை கழிக்கிறார் என்பதற்காக, அது போன்ற ஒரு போட்டிக்காக நம்மை இஸ்லாம் இந்த உலகத்தில் வந்தவர்கள் என்று சொல்லவில்லை. இதையெல்லாம் அறிந்து வைத்திருந்தாலும் இந்த உலக ரீதியான இன்பங்களின் பக்கம் மனிதர்கள் ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றிவிடும், அதனை அவர்கள் மறுமையில் தான் உணர்ந்து கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ், மனித ஜின் கூட்டத்தார்களே என்று அல்லாஹ் அழைத்து, அலம் யஅதிகு ரசூலும் மின்கும், என்னுடைய வசனங்களை வயக்ஸூன அலைக்கும் ஆயாத்தி, என்னுடைய வசனங்களை உங்களிடத்துல ஓதி காட்டக்கூடிய இறை தூதர்கள் உங்களிடத்துல வரவில்லையா? வயந்திரக்கும் லிகாய் யௌமிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த நாளில் சந்திப்பை பற்றி அவர்கள் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா என்றெல்லாம் அவர்களிடத்துல மறுமையில நாளை குற்றவாளிகளை பார்த்து கேட்கப்படும். அப்ப அவர்களுடைய நிலையை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான், காலு ஷஹிதுனா அலா அன்ஃபுஸனா, எங்களுக்கு எதிராக நாங்களே சாட்சி சொல்லுகிறோம் என்று அவர்கள் தங்களுடைய குற்றங்களை எல்லாம் அங்கே ஒப்புக்கொண்டு எந்த பதிலும் சொல்ல முடியாதவர்களாக அங்கே நின்று கொண்டு இருப்பார்கள். அப்ப அவர்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுவான், இவர்களை எல்லாம் இவர்களை எல்லாம் இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றி விட்டது என்று அவர்கள் குறித்து அல்லாஹ் அங்கு அறிவிக்கக்கூடிய செய்திகளை, நாளை மறுமையினுடைய காட்சியை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அப்ப யாரையெல்லாம் இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றியது என்று மறுமையில் சொல்லப்படும், யாரெல்லாம் இந்த உலகத்துல ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டும் அந்த செய்தியை அறிந்து வைத்திருந்தும் அந்த மார்க்கத்தில் பிறந்தவர்களாகவோ அறிந்தவர்களாகவோ இருந்தும் கூட அந்த ரசூல்மார்களுடைய வழியை விட்டுவிட்டு நாளை மறுமையில் அல்லாஹ்வின் முன்னிலையில் போய் நிற்போம் என்கிற சந்திப்பை மறந்துவிட்டு உலகத்துல வாழும் காலத்திலே சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் என்று இருந்தார்களே, அவர்களை பார்த்தெல்லாம் அங்கே சொல்லப்படும், இவர்களெல்லாம் உலக வாழ்க்கையால் ஏமாற்றப்பட்டவர்கள் என்று அந்த இடத்துல சொல்லப்படும் என்பதை, இந்த இடத்துல மறுமையினுடைய ஒரு விஷயத்தை அல்லாஹ் எடுத்து வைப்பதை பார்க்கிறோம். இந்த மாதிரி நாம அங்கே போய் நிற்கக்கூடாது என்பதற்காகத்தான் திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மறுமை வாழ்க்கையினுடைய ஒரு தன்மையை வர்ணனையை குறித்து சொல்லும் பொழுது, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள். மேலும் வக்ஷவ் யௌமன் லா யஜ்ஸி வாலிதி அன் வலதிஹி, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு பயனளிக்க முடியாத நாள், ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு பயனளிக்க முடியாத நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று மறுமையினுடைய வர்ணனையில மிக முக்கியமானதாக அல்லாஹும் ரசூலும் குறிப்பிடக்கூடிய விஷயமாக இது இருக்கிறது. காரணம், இந்த துன்யாவில ஒருவருக்கொருவர் பயனளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். மகன் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தில தந்தை பயனடைய முடியும், தந்தை சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தில் தான் மகன் வளர்ந்து ஆளாகி இருப்பார். சகோதரர்கள் சகோதரிகள் என்று ஒருவருக்கொருவர் பயனளிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறது. இதே மாதிரி மறுமையில நீங்க எதிர்பார்க்காதீர்கள். இது பாமர மக்களுக்கு மட்டுமல்ல, நபிமார்கள் விஷயத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்கள்ல சொல்லி காட்டும் பொழுது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் அவர்களிடத்துல சொல்லுவான், இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, உம்மை நாம் மக்களுக்கு தலைவராக ஆக்கப் போகிறோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லுவார். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வமின் துர்ரியத்தி, யா அல்லாஹ் என்னுடைய வழித்தோன்றல்களையும் தலைவர்களை ஏற்படுத்து என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சந்ததிகளின் நபித்துவத்திற்காக பிரார்த்தனை செய்வார்கள். அவ உடனடியாக அல்லாஹ் அவர்களிடத்தில் சொல்லுவான், என்னுடைய வாக்குறுதி அநியாயக்காரர்களை சாராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சொன்ன வாக்குறுதி எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுடைய வாரிசுகள்ல நபிமார்கள் வருவார்கள், ஆனால் அதே வாரிசுகள்ல சில கெட்டவர்கள் இருப்பார்களே, அவர்களை அந்த வாக்குறுதி சாராது.
அப்ப நபிமார்களுடைய வாரிசுகளாக குடும்பத்தினராக இருந்தாலும் அவர்கள் துன்யாவில அவர்கள் தேடிக்கொள்வதற்கான விளைவுகளை மறுமையில் அவர்கள் அனுபவிக்க வேண்டி வரும். ஒரு நபிமார்களுடைய பெற்றோர்கள் என்பதால், பிள்ளைகள் என்பதால் அவர்கள் சொர்க்கம் சென்றுவிட முடியாது. ஒரு நல்லடியார்களுடைய பெற்றோர்கள் என்பதால், பிள்ளைகள் என்பதால் அவர்கள் சொர்க்கம் சென்றுவிட முடியாது. நான் தொழுகையாளி என்பதால் என்னுடைய தந்தையை அங்கே அழைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்காது. என்னுடைய தாயும் தந்தையும் வணக்கசாலிகளாக இருந்தார்கள் என்பதற்காக பிள்ளைகளை அதை வைத்து மட்டுமே அல்லாஹ் அங்கே தேர்வு செய்து விட மாட்டான். அந்த ஒருவருக்கு ஒருவர் பயனளித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த துன்யாவில் மட்டும்தான் நமக்கு இருக்கிறது. மறுமையில அதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது என்பதை பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதற்கு காரணம் என்ன? இந்த உலக வாழ்க்கை என்பது நம்மை மறுமையை மறக்கடித்தவர்களாக ஆக்கிவிடக் கூடாது. உலகத்துல கல்வி, செல்வம் போன்ற வழிகளின் மூலமாக, கருவிகளின் மூலமாக உலக முன்னேற்றங்களை நாம் அடைய வேண்டும். ஒரு பக்கம் இஸ்லாம் நம்முடைய குடும்ப கடமைகள், உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்ற சொல்லுகிறது. அப்ப அதற்காக செல்வத்தை சம்பாதிப்பதும், கல்வியை தேடி உலக முன்னேற்றத்தை அடைவதும் நமக்கு வழிகாட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் அது எந்த நியத்தில் செய்யப்படுகிறது என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை என்பது அமையும். ஒரு மனிதன் அந்த கல்வியின் மூலமாக, செல்வத்தின் மூலமாக உலக முன்னேற்றத்தை அடைவதை, உலகத்துல இந்த கடமைகளை எல்லாம், இறைவன் சொன்ன கடமைகள், பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்குரிய ஒரு கருவியாக பயன்படுத்தி மறுமையில இதன் மூலம் வெற்றி பெற வேண்டும் என்கிற நியத்தில் கல்வி கற்றான் என்றால், என்கிற நியத்தில் செல்வத்தை சம்பாதித்தான் என்றால், அந்த கல்வியும் அந்த செல்வமும் கூட, அதற்கு அவன் செல்லக்கூடிய பாதையும் கூட இபாதத்தாக அவனுக்கு அமைந்துவிடும். அதுவே ஒரு மனிதன் அந்த மாதிரி எந்த விதமான நீயத்தும் இல்லாமல், உலகத்துல நான் இவன மாதிரி பெரிய ஆளா ஆடணும், இவன மாதிரி ஆடம்பரத்தோடு இருக்கணும், நல்ல என்ன பெரிய பெருமைக்குரியவனாக, சமூகத்தில் அந்தஸ்துள்ளவனாக காட்டிக்கணும் என்கிற நீயத்திற்காக மட்டுமே, இந்த உலக சுகபோகங்களை அடைந்து கொள்வதற்காக மட்டுமே ஒருவன் நீயத்து வைத்து அந்த வழியில் பாடுபட்டான் என்றால், அந்த பாதையில இபாதத்துகளுக்கு இடம் இருக்காது, இஷ்ராஃபுக்கு, வரம்பு மீறலுக்கு தான் இடம் இருக்கும். அந்த பாதையில சைத்தான் நம்மை அழைத்துக் கொண்டு சென்று விடுவான் என்பதில் நாம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்ப உலகத்துல நமக்கு வழிகாட்டப்பட்ட எந்த அருட்கொடைகளை அடைந்து கொள்வதாக இருந்தாலும் அதனை அடைந்து கொள்வதனுடைய நோக்கத்தை பொறுத்துத்தான் நாம இபாதத்தின் வழியில் செல்லுகிறோமா அல்லது இஷ்ராஃபின் வழியில் செல்லுகிறோமா என்று பொருளாகும். முஸ்லிம்களுக்கு இபாதத் என்பது வெறுமனே பள்ளிவாசலுக்குள் நிறைவேற்றுவது மட்டும் இபாதத் அல்ல. இபாதத் என்கிற வார்த்தைக்கு பொருளே முழுமையாக அடிமைத்துவம், அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டு கிடப்பது. அது பள்ளிவாசல்ல மட்டுமா இபாதத் என்பது இல்லை. நாம் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில நம்முடைய கல்வி முறைகளை அமைத்துக் கொண்டாலும், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அந்த கல்வியை பயன்படுத்தினாலும், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில வியாபாரம் செய்தாலும், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அந்த வியாபாரத்தின் மூலமாக ஈட்டிய லாபத்தை செலவழிக்கக்கூடிய பழக்கத்தை வைத்துக் கொண்டாலும் இது எல்லாமே இபாதத்தாக அமையும். இதற்கு மாற்றமாக எப்பொழுது இந்த நல்ல அருட்கொடைகள் எல்லாம் உலக ஆசை கொண்டவர்களாக நம்மை மாற்றிவிடக்கூடிய நிலைக்கு தள்ளிவிடும் என்றால் ஒரு சின்ன வித்தியாசம் தான். நம்முடைய நியத்து என்பது இந்த உலக அருட்கொடைகளை கொண்டு அல்லாஹ் சொன்ன கடமைகளை நிறைவேற்றணும், மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய பொறுப்புகளை நிறைவேற்றணும், அதன் மூலமாக மறுமையில நாம் வெற்றி பெறணும் என்பதற்காக அல்லாமல், இந்த உலகத்துல நாம் முன்னேறினா போதும், உலகத்துல என்னை அந்தஸ்துள்ளவனாக பணக்காரனாக காட்டிக் கொண்டால் போதும், அதன் மூலமாக எனக்கு வரக்கூடிய உலக பெயரையும் புகழையும் நான் அடைந்து கொண்டால் போதும் என்பதை மட்டுமே நீயத்தாக இலக்காக வைத்து ஒருவன் பாடுபட்டால் அவன் மறுமையை மறந்து உலக இன்பங்களை மட்டுமே தேர்வு செய்தவனாக ஆகிவிடுவான். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கல்வியை கூட யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய பொருத்தம் நாடி கற்காமல் உலகத்துடைய சுகபோகங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்று கற்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது. உலக முன்னேற்றங்களுடைய அடிப்படையான கருவியாக நாம் எதை கருதுகிறோம்? கல்வியை கருதுகிறோம்.
மார்க்கத்துல உலக கல்வி, மார்க்க கல்வி என்கிற பிரிவு கிடையாது. பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி. நாம உலக கல்வி என்று புரிதலுக்காக சொல்லுகின்றோம். அப்படி நாம உலக கல்வி என்று புரிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த வெஸ்டர்ன் மாடர்ன் எஜுகேஷன் கூட அல்லாவின் புறத்திலிருந்து மனிதர்களுக்கு வழங்கப்பட்டதுதான். அது இன்ஜினியராக இருக்கட்டும், மருத்துவ துறையாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், புவியியலாக இருக்கட்டும், எந்த விஷயமாக, தாவரவியலாக, வரலாறாக, அனைத்து இல்மும் அல்லாஹ் எதன் மூலமாக இந்த மனித குலத்திற்கு வழங்கியிருக்கிறான். அல்லம ஆதம அஸ்மாஅல்லாஹ், ஆதமுக்கு அனைத்துடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜீன் வழியாக, மரபணு வழியாக மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அந்த கல்வி என்பது கடத்தப்படுகிறது. அது ஒவ்வொரு காலகட்டத்தில ஒவ்வொரு மனிதர்கள் மூலமாக கண்டுபிடிப்புகள் வெளியாகிறது. மனிதர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய, உண்டாக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவர் உலகத்துல இருக்கக்கூடிய இறைவனுடைய படைப்புகளினுடைய முன்மாதிரியை கொண்டுதான் கண்டுபிடிப்பானே தவிர எந்த ஒன்றையும் முன்மாதிரி இல்லாமல் மனிதனால் கண்டுபிடிக்கவே முடியாது. இதுவரைக்கும் அந்த கண்டுபிடிப்புகள் எதை நீங்கள் எடுத்து பார்த்தாலும், ஒரு விமானத்தோட வடிவமாக இருக்கட்டும், ஒரு ரயில் இன்ஜினுடைய அந்த இயக்கமாக இருக்கட்டும், இது எல்லாவற்றையும் மனிதன் எங்கிருந்து பெற்றுக் கொண்டிருப்பான்? அல்லாஹுடைய மற்ற படைப்புகளினுடைய ஏதேனும் ஒரு தழுவலை கொண்டுதான் கண்டுபிடித்திருப்பான். இப்ப இது மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய இல்மை. அப்படிப்பட்ட இல்மை, அப்படிப்பட்ட அறிவை கூட ஒரு மனிதன் எதற்காக பயன்படுத்துவது தெரியுமா? இந்த கல்வியின் மூலமாக உலக முன்னேற்றங்களை அடைந்து அதன் மூலமாக என்னுடைய குடும்ப கடமைகள், என்னுடைய தேவைகள், இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதன் மூலமாக மார்க்கத்திற்கு நான் பங்களிக்கக்கூடியவனா இருக்கணும். இதன் மூலமாக இறை பொருத்தத்தை நாம் அடையணும். இந்த நிய்யத்தில் ஒருவன் கல்வியை கற்றால் அந்த கல்வியின் பாதையில அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். அதன் மூலமாக அவன் அடையக்கூடிய செல்வத்தில் அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி இருக்கும். இது அல்லாம யார் ஒருவர் தான் கற்ற கல்விய இதை வைத்து 4 லட்ச லட்சமா சம்பாதிச்சு செட்டிலானா போதுமானது, என் சொந்த பந்தங்களை கவனிக்க தேவையில்லை, சமுதாயத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை, ஏன் அறிவு திறமைக்கு கிடைச்ச பரிசு என்கிற மாதிரியான சிந்தனையில மனிதன் செல்லுகிறானோ, அப்பொழுது அந்த கல்வியின் மூலமாக அவன் பயணிக்கக்கூடிய பாதை, அந்த கல்வியை அவன் அறிந்து கொள்வதற்கு பயணிக்கக்கூடிய பாதையாக இருந்தாலும், அல்லது அதன் மூலமாக அவன் அடையக்கூடிய லாபங்களாக இருந்தாலும், அதனை செலவழிக்கக்கூடிய விதங்களாக இருந்தாலும், எதிலேயுமே அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதேதான் சம்பாத்தியன் செல்வம் என்பதை, செல்வமும் அந்த செல்வத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வழியையும் ஒரு மனிதன் எப்படி நேர்மையாக இருக்க வேண்டுமோ, இஸ்லாம் சொன்ன வழியில அவனுடைய செல்வத்தை சம்பாதிக்கும் செல்வ தேடலை அமைத்துக் கொள்ள வேண்டுமோ, அதே மாதிரி ஒருவன் செல்வத்தை சம்பாதித்த பின்னர் இது அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைத்த ரிஸ்க் என்கிற பணிவோடு அல்லாஹ் சொன்ன பாதையில தான் நம்முடைய சொந்த செலவினங்களை கூட அமைச்சுக்கணும். அல்லாஹ்வுடைய நல்வழியில செலவிடுவது, அல்லாஹ்வுடைய பாதையில செலவிடுவது என்று சொன்னால் தான தர்மங்கள் செய்வது மட்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுவது அல்ல. நான் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் சொந்த செலவினங்கள் இருக்கின்றதே, அந்த செலவினங்களை கூட ஆடம்பரமாக அமைத்துக் கொள்ளாமல், எந்தவித அத்தியாவசிய தேவையும் இல்லாத அல்லது அத்தியாவசிய தேவையை தாண்டிய வரம்பு மீறலுக்காக அமைத்துக் கொள்ளாமல், ஒரு பெருமைக்காக போருக்காக அமைத்துக் கொள்ளாமல், அல்லாஹுக்கு அஞ்சியவர்களாக அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே செலவழிக்கக்கூடிய ஒரு உலக பற்றற்றவர்களாக நாம இருந்தோம் என்றால், அந்த செல்வத்தை செலவழிக்கக்கூடிய வழியிலும் நாம அல்லாஹ்வுடைய அபிவிருத்தியை பெற்றுக் கொள்ளலாம். இதுவெல்லாம் தான் இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல நம்முடைய அருட்கொடைகளை மறுமையை மறக்காத வகையில அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக செலவழிக்கக்கூடிய வழிமுறை என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இப்படி ஒரு அடியான் இருக்கும் காலம் எல்லாம் அவனுடைய கல்வி, செல்வம் என்று சொல்லி உலகத்துல நாம எதையெல்லாம் உயர்ந்த அருட்கொடை என்று கருதி அடைவதற்கு ஆசைப்படுகிறோமோ அதுவெல்லாம் அவனுக்கு இபாதத்தாக மாறிவிடும். அதுவெல்லாம் அவனுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கக்கூடிய விஷயங்களாக மாறிவிடும். சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில மரணத்தை தழுவக்கூடியவர்களை பற்றிய ஒரு செய்தி. அதாவது பொதுவா நம்முடைய பார்வையில
ஷஹீத் என்றால் யாரை நாம கருதுவோம்? ஒரு அறப்போர் செய்து வீர மரணம் அடைந்தவர்களை ஷஹீத் என்று ஹதீஸ்கள்ல சொல்லப்படுகிறது என்று நாம கருதுவோம். இதைத்தான் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். ஷஹீத் என்று நீங்கள் யாரை கருதுவீர்கள் என்று கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிந்து மரணித்தவர், வீர மரணம் அடைந்தவர் ஷஹீத் என்று சொல்லுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரும் ஷஹீது தான். அதே போல ஒருவன் வயிற்றுப்போக்கால் மரணித்தால் அவனும் இறை வழியில் உயிர் தியாகம் செய்தவன். ஒருவன் இடிபாடுகளில் சிக்கி இறந்தால் அவனும் அல்லாஹ்வுடைய வழியில உயிர் தியாகம் செய்தவன். ஒருவன் வெள்ள நீரில் மூழ்கி இருந்தால் அவனும் ஷஹீத் ஆவான். ஒருவன் கொள்ளை நோயால் மரணித்து விட்டால் அவனும் ஷஹீத் ஆவான் என்று சொல்லி அகால மரணங்களை எல்லாம் ஷஹீத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். இதிலிருந்து நாம புரிய வேண்டிய விஷயம் என்ன? ஒருவனுக்கு தொழுகை, ஜக்காத்து எந்த விதமான அமலும் செய்யாதவனாக இருக்கிறான், அவனும் இந்த பாதையில மறைத்தால் அவன் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவானா என்றால் இல்லை. இந்த செய்தி யாரை பார்த்து சொல்லப்படுகிறதோ அப்படிப்பட்ட மக்களை போல வாழ்பவர்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையே ஒரு அறப்போராட்டமாக இருந்தது. அவர்களுடைய அன்றாட விஷயங்கள் கூட அல்லாஹ்வுடைய வரம்புக்கு உட்பட்டு இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறையை பேணியதாக இருந்தது. அவர்கள் செல்வத்தை தேடி ஓடுவதை விடவும் அதிகமாக மார்க்கத்திற்கு என்ன பயனளிக்க முடியும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு, அதனை மனனம் செய்வதற்கு, அதன்படி வாழ்வதற்கு ஒரு வசனம் இறங்கிவிட்டால் அதனை மனனம் செய்வதோடு இல்லாமல் அதன்படி அமல் செய்வதற்கு, இப்படி அன்றாட வாழ்க்கையை குர்ஆனாக வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒருவன் வாழும் பொழுது அவனுக்கு ஒரு அகால மரணம் வந்துவிட்டால் கூட அவனும் இறை வழியில உயிர் தியாகம் செய்தவனாவான் என்பதுதான் அந்த ஹதீஸுடைய பொருள். அப்ப இது மாதிரியான ஒரு வாழ்க்கையை முஸ்லிம்கள் வாழும் பொழுது அதன் மூலமாக நமக்கு இழப்புகளை ஏற்பட்டாலும் கூட அது மறுமையில் நன்மையாக அமையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்லுகிறார்கள், இறை நம்பிக்கையாளர்களுடைய நிலையை கண்டு நான் வியப்படைகிறேன். மோமீன்களை தவிர வேறு யாருக்கும் இந்த உயரிய அந்தஸ்து கிடைக்காது என்று சொல்லிவிட்டு, ஒரு இறை நம்பிக்கையாளன் அவனுக்கு ஏதாவது சந்தோஷம் ஏற்பட்டு விட்டால், மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டால் அதற்காக அவர் அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறார், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். அது அவருக்கு ஒரு நன்மையாக எழுதப்படுகிறது. அதே இறை நம்பிக்கையாளருக்கு ஏதேனும் துக்கம் நேர்ந்து விட்டால், துன்பம் நேர்ந்து விட்டால் அவர் அதற்காக அல்லாஹ்விடத்துல பொறுமை சபுர் செய்கிறார், அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறார், அதுவும் அவருக்கு நன்மையாக எழுதப்படுகிறது. இப்படி ஒரு மூமினுடைய சுகம் துக்கம் இந்த இரண்டு விஷயங்களுமே அவனுக்கு நன்மையாக ஆக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எப்பொழுது நமக்கு வாழ்வதற்கான ஒரு எண்ணம் வரும், உலகத்துல நாம இந்த உலக முன்னேற்றம் மட்டும்தான் முக்கியம் என்று ஓடிக்கொண்டு இருந்தோம் என்றால் இதுல ஏற்படக்கூடிய சின்ன சறுக்கல் கூட நமக்கு மிகப்பெரிய நஷ்டமாக தெரியும். நம்மால சகித்துக் கொள்ளவோ பொறுத்துக் கொள்ளவோ முடியாது. அந்த மாதிரியான சிந்தனையில வரக்கூடிய வாழ்க்கை என்பது மறுமைக்கான பிரயோஜனத்தை அளிக்காது. அதற்கு மாற்றமாக நாம செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வச்சுக்கணும். நாம செல்வம் சம்பாதிப்பது கூட அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு தான், அதனால நேர்மையா சம்பாதிக்கணும். நாம் அந்த செல்வத்தை செலவிடுவது கூட அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு தான், அதனால வீண்விரயம் இல்லாம செலவு செய்யணும். நாம கல்வியை கற்பது கூட அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு தான், அதனால அந்த கல்வி ஞானத்தை வைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உதவி செய்யணும் என்கிற எல்லா விதமான உலக முன்னேற்றங்கள் சார்ந்த விஷயத்தையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய, மார்க்கத்துக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பண்பை நாம வளர்த்து கொண்டோம் என்றால் இந்த பாதையில பயணிக்கும் காலமெல்லாம் நமக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் அதற்கு மறுமையில கூலி இருக்கிறது. அதன் மூலமாக நாம அந்த பாதையில பயணிக்கும் காலமெல்லாம் நமக்கு ஒரு சாதாரண மரணம் ஏற்பட்டால் கூட அது அல்லாஹ்வுடைய பாதையில மரணித்த ஒரு அந்தஸ்தை நமக்கு பெற்று தரும். அந்த அளவிற்கு ஒரு மனிதன் துன்யாவுக்காக வாழாமல் மறுமைக்காக வாழ்வதில் இருக்கக்கூடிய நன்மை என்பது அபரிமிதமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரியான சிந்தனையில நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். சில வேளைகள்ல மனிதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல இறுதி காலத்துல மனிதர்கள் செல்வத்தை சம்பாதிப்பார்கள், அது ஹராமா ஹலாலா என்பது பற்றி கவலைப்பட மாட்டார்கள். உலக வசதிகளை அறிந்து கொள்வதில் நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் என்பது
சில வேளைகளை மனிதர்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது? மார்க்கத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள், மார்க்க வரம்புகளை மீறி கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். இறுதி காலத்தில் ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால், யபீஉ தீனஹு பிஅரதின் மின துன்யா, துன்யாவுக்காக இந்த தீனை விட்டு விடுவான். துன்யாவுல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்காக மார்க்கத்தை விட்டு கொடுத்து விட்டு ஓடி விடுவான். அந்த அளவிற்கு மனிதனுடைய மனநிலை என்பது மாறி போய்விடும் என்று சொன்னார்கள். அந்த மனநிலை எந்த அளவிற்கு அவனுடைய ஈமானை பலவீனப்படுத்தும் என்றால், யுஸ்பிஹு ரஜுலுன் முஃமினுன் வ யும்சி காஃபிரன், காலையில மூமினாக இருப்பான், சாயந்தரம் காஃபிர் ஆயிடுவான். சாயந்தரம் மூமினா இருப்பான், காலையில காஃபிர் ஆகிடுவான். அந்த அளவிற்கு இறுதி கால குழப்பங்களின் பொழுது மனிதனுடைய மனநிலை ஒரு இரவின் இருளை போல அவனை சூழ்ந்திருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த இறுதி கால குழப்பங்களை நோக்கி நாம நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில அந்த மாதிரியான குழப்பங்கள் வருவதற்கு முன்னதாகவே நாம இந்த உலக விஷயங்களை நோக்கி ஓடக்கூடியவங்களா இருக்கிறோமா இல்லையா? எந்த அளவுக்கு ஓடுகின்றோம்? கடமையான தொழுகை இன்றைக்கு பல பேரிடத்தில் இல்லை. இந்த ரமதானுடைய மாதம் இருக்கிறது. இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய நோக்கத்தை அல்லாஹ் என்னவென்று சொல்லி இருக்கின்றான்? லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் இறையச்சவாதிகளாக ஆகக்கூடும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றார். நாம எந்த ரமதானிலாவது யோசித்து பார்த்திருக்கிறோமா? நாம இந்த ரமதானின் மூலமாக இறையச்சத்தை அடைந்திருக்கிறோமா என்று? ரமதானுக்கான தயாரிப்பு என்று சொல்லி என்னவெல்லாமோ செய்து கொள்வோம். நல்ல புத்தாடைகள் எடுத்துக் கொள்வோம். ரமதானை நல்ல முறையில் ஆரோக்கியமான உணவுகளை உண்டு கழிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள்வோம். வீட்டை சுத்தபத்தமாக பார்த்துக் கொள்வோம். எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு ஒவ்வொரு ரமதானையும் ரொம்ப மகிழ்ச்சியாக கடக்கக்கூடிய நாம், அல்லாஹ் இந்த நோன்பின் நோக்கம் இறையச்சம் என்று சொல்லியிருக்கிறானே, இந்த இறையச்சத்தை நாம் அடைந்து கொண்டோமா? விவரம் அறிந்ததிலிருந்து எத்தனை ரமதானை கடந்து வந்திருக்கிறோம்? எந்த ரமதான் நமக்கு இந்த சிந்தனையை கொடுத்தது? இந்த சிந்தனையே வராத காரணத்தினால ரமதானுக்கு பிறகு என்னவாகும்? பள்ளிவாசல்கள் பழையபடி காலியாக மாறிவிடும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலி குல்லி அமலின் ஷிர்ரா, எல்லா அமல்களுக்கும் ஒரு வேகம் இருக்கிறது. வலி குல்லி ஷிர்ரத்தின் ஃபத்ரா, அதே போல எல்லா வேகத்திற்கும் ஒரு தளர்ச்சி இருக்கிறது என்று சொன்னார்கள். ரமதான்ல நமக்கு அந்த இயல்பாகவே ரமதான் வந்துவிட்டால் நோன்பு நோக்க வேண்டும், பள்ளிவாசலுக்கு போக வேண்டும், குர்ஆனோடு தொடர்பு வைக்க வேண்டும், இரவு தொழுகையில பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அமல்கள் மீதான அதீத ஆர்வம் வரும். இதே மாதிரியான ஆர்வம் ரமதான் அல்லாத காலத்துல எப்ப தெரியுமா வரும்? ஏதாவது ஒரு உருக்கமான நல்ல பயானை கேட்டோம்னா, இன்னையிலிருந்து சரியான வக்துக்கு தொழக்கூடிய பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும், இன்னையிலிருந்து சரியா குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கத்தை நாம ஏற்படுத்திக்கணும் என்று வரும். ஆனால் அந்த எண்ணம் அந்த அமல்களை செய்ய ஆரம்பித்து கொஞ்ச காலத்திலே காணாமல் போவதற்கான காரணம் என்ன? நாம எதை அந்த அமலின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டுமோ அந்த இறையச்சத்தை அடையாதவர்களாக அந்த அமல்களை செய்து கொண்டிருப்போம். அந்த அமலினுடைய ரூஹையை உணராமல் செய்து கொண்டிருப்போம். அதனால அமல்கள் வேகம் எடுத்த வேகத்துல கொஞ்ச நாள்ல காணாமல் போய்விடுகிறது. அப்ப அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இந்த ரமதான் மாதங்கள் எல்லாம் வழங்கப்பட்ட பின்னரும் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் இதுல இருந்துவிட்டு அதற்கு பிறகு நமக்கு எது பெரிதாக தெரிகிறது? கடமையான தொழுகையை விடவும் பொருளாதாரத்தை தேடுவது, கடமையான தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுவதை விடவும் நம்முடைய பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பது. இந்த மார்க்கத்தின் மூலமாக நம் மீது சில பொறுப்புகள் சுமத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த மார்க்க பிரச்சார பணிகள்ல நம்மாலான பங்களிப்புகளை செய்வது. அந்த பணிகளை விடவும் முழுக்க முழுக்க உலகத்தின் பக்கம் இருந்து கொண்டே இருப்பது. இதே மாதிரி சிந்தனையில தான் நாம பெரும்பாலான வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது நாளை மறுமையில எந்த நிலையில் கொண்டு போய் நிறுத்தும் என்றால், நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய நிலை, இந்த உலக வாழ்க்கை இவர்களை ஏமாற்றி விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில கொண்டு போய் நம்மை நிறுத்தி, இதுல இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு மறுமையை பற்றிய சிந்தனையை அதிகமாக நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்க வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய தவணை என்பது முடிக்கப்படும். இந்த உலகத்துல வாழக்கூடிய இந்த சொற்ப காலம் என்பது மறுமைக்கான முதலீடாக இந்த காலத்தை நாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே சிறந்த விளைச்சல்களை நாம பார்க்க முடியும். அந்த சிந்தனை இல்லாமல் துன்யாவினுடைய எதிர்கால கவலையை பற்றி மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தோம் என்றால் இரண்டிலேயுமே நஷ்டம் அடையும்.
காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எந்த ஒரு அடியான் மறுமையை இலக்காக வைத்து தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறானோ அந்த பாதையில இறைவனுடைய உதவி இருக்கும், அல்லாஹ் அவனுடைய காரியங்களை லேசாக்கி கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் இந்த உலக வளங்களை அடைய வேண்டும் என்பதற்காக மட்டுமே உழைக்கிறார்களோ, அதற்காக மட்டுமே பாடுபடுகிறார்களோ, அவர்களுடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் கடினமாக்கி வைப்பான், சிதற செய்து விடுவான். அவனுடைய பாதையில எந்தவித இறை உதவியும் இருக்காது. அதுவே மறுமைக்காக மட்டுமே பாடுபடக்கூடியவர்களுடைய மனிதர்களுடைய அனைத்து விவகாரங்களிலும் இறைவனுடைய உதவி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அவ உலகத்துல நாம சம்பாதிக்கணும், நல்லபடியா வாழணும் என்று ஆசைப்படுவது தவறல்ல. ஆனால் அது நம்முடைய மார்க்க கடமைகளை மறக்கடித்து விடக்கூடாது. அது இந்த துன்யாவுல நாம வந்த நோக்கத்தை மறக்கடித்து விடக்கூடாது. என்ன நோக்கத்திற்காக நாம வந்தோமோ வாழ்கிறோமோ அந்த நோக்கத்தில் தான் நம்முடைய குடும்ப நிர்வாகம், நம்முடைய பொருளாதார நிர்வாகம், நம்முடைய அனைத்து விதமான செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்கள்ல இந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய வழியில சரியாக இருப்பவர்கள் கூட அதனை செலவிடக்கூடிய வழிகள்ல நிறைய சோதனைகள்ல சிக்கிவிடுகிறோம், வீணான ஆடம்பரங்களை செய்வதன் மூலமாக. காரணம், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில வீண் விரயம் பற்றி அதிகமான முறையில எச்சரிக்கை செய்கின்றார். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்றெல்லாம் பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை விரும்ப மாட்டான். இந்த வீண் விரயம் என்று சொன்னவுடன் நாம என்ன நினைத்துக் கொள்ளுகிறோம் என்றால், பெரும்பாலும் ஒரு பொருளை வீணடிப்பதை தான் வீண் விரயம் என்று நினைத்துக் கொள்கிறோம். திருமறை குர்ஆன் மொழிபெயர்ப்புகள்ல இஸ்ராப் என்ற வார்த்தைக்கு வீண் விரயம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் வரம்பை மீறுதல் என்று பொருள். நம்முடைய புரிதலுக்காக வீண் விரயம் என்று மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது. இஸ்ராப் என்ற வார்த்தைக்கு வரம்பை மீறுதல் என்று பொருள் இருக்கும் பொழுது, அப்ப இந்த வீண் விரயத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? நம்முடைய அத்தியாவசிய தேவையை தாண்டி ஒரு பொருளை வாங்கி தூக்கி போடுவது மட்டும் வீண் விரயம் அல்ல, அந்த பொருளை வாங்குவதே வீண் விரயம். உணவு விஷயத்துல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால்தான் எவ்வளவு எளிமையை சொல்லி காட்டி இருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியோடு வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். அப்ப அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அவங்க 3 பேர் சேர்ந்து பசியோட தான் வந்திருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நபித்தோழரின் வீட்டுக்கு செல்கிறார்கள். அவர் ஒரு ஆட்டை அறுத்து விருந்து வைக்கிறார். சாப்பிட்டு முடித்த பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சும்ம துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், இந்த அருட்கொடை பற்றி மறுமையில விசாரிக்கப்படுவீங்க. எப்படி? பசிக்காக சாப்பிட்டதை குறித்து கூட அல்லாஹ் உனக்கு இந்த அருட்கொடை எல்லாம் கொடுத்தேனே, அந்த அருட்கொடையை வைத்து நாம் சொல்லி இருக்கக்கூடிய கடமைகளின் விஷயத்துல நீ எப்படி செயல்பட்ட? அல்லாஹ் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பது அதற்கு தானே, அவன் சொன்ன கடமையை நிறைவேற்றுறதுக்கு தானே, நாம சந்தோஷமா வாழ்றதுக்காக மட்டுமல்ல. உணவு கொடுப்பதும் அதற்குத்தான், அறிவை கொடுப்பதும் அதற்குத்தான். ஆனால் நாம என்ன செய்கின்றோம்? அல்லாஹ் என்ன நோக்கத்திற்காக இந்த அருட்கொடையோடு வழங்கி இருக்கின்றான் என்பதை அறியாமல் சந்தோஷமா வாழ்ந்தா போதும்னு எந்தவித நீயத்தும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை நம்மை அருட்கொடைகள்ல வரம்பு மீற செய்கின்றது. பசிக்காக, அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் சாப்பிடும் பழக்கத்தை மாற்றிக்கொண்டு ஆடம்பரத்திற்காக சாப்பிடக்கூடிய பழக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒருவருடைய உணவு என்பது இருவருக்கு போதுமானது, இருவருடைய உணவு என்பது மூவருக்கு போதுமானது என்று சொல்லி காட்டினார்கள். அதே போலதான் ஆடை விஷயத்திலும், வீட்டில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் விஷயத்திலும் ஒரு படுக்கை விரிப்பை கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வீட்டுல படுக்கை விரிப்பு வைத்திருந்தால் அது ஒன்று ஆணுக்குரியது, இன்னொன்று பெண்ணுக்குரியது, மூன்றாவது வைத்திருந்தால் விருந்தினருக்குரியது, நான்காவதாக ஒருவன் தானும் பயன்படுத்தாம மற்றவர்களுக்கு கொடுக்காம சேர்த்து வைத்திருந்தால் அது ஷைத்தானுக்குரியது என்று சொன்னார்கள். இன்றைக்கு இந்த விஷயங்கள்ல நாம எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம்? நம்முடைய ஆடைகள், நம்முடைய அணிகலன்கள், ஒன்றுக்கு 10 வாட்சி வாங்க ஆசைப்படுறது, ஒரு மொபைல் போன் நல்லபடியா இருந்தாலும் புதுசா ஒண்ணு லான்ச் ஆயிட்டா அதை வாங்குறதுல ஒரு பெருமைன்னு சொல்லி அதற்கு ஆசைப்படுறது,
நாமளும் பயன்படுத்தாம மற்றவங்களுக்கும் கொடுக்காம ஆடைகளை சேர்த்து சேர்த்து வைத்துக் கொள்வது, அதுக்காக 1-2 ஆடை மட்டும்தான் வச்சுக்கணுமா சஹாபாக்கள் மாதிரி என்றால் இல்லை. 10 ஆடை கூட வாங்கி வைத்துக் கொள்ளலாம். ஆனால் 10ஐயுமே நாம பயன்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். நாமளும் பயன்படுத்தாம அடுத்தவங்க அடிப்படை ஒரு ஆடை கூட மாற்று ஆடை இல்லாம எவ்வளவு பேரை பார்க்கின்றோம். அவர்களுக்கும் கொடுக்காம அந்த நப்சின் மீது கொண்ட உலகத்தின் மீது கொண்ட ஆசையின் காரணத்தினால் அப்படியே சேர்த்து சேர்த்து வைத்திருப்போமே. பல பேர் வீட்டு உபகரண பொருட்கள் ஷோகேஸ்ல வச்சிருப்பாங்க. கப்பன் சாசரு, நல்ல அலங்காரமான பொருட்கள்லாம். அது அந்த மாதிரி வீட்டுல பல இடங்கள்ல சாப்பிடறதுக்கு தட்டு இல்லாம இருப்பான். நம்ம அண்டை வீட்டுல இருப்பாங்க, பின்னாடி வீடுகள்ல இருப்பாங்க, உறவினர்கள்ல இருப்பாங்க. பாத்திரங்களை வாங்கி மூட்டை கட்டி சும்மா பயன்படுத்தாம வச்சிருக்கிறதும் இதுவெல்லாம் நம்முடைய ஆசையினுடைய வெளிப்பாட்டை காட்டுகிறது. அப்ப இது போன்ற விஷயங்கள்ல எல்லாம் நாம் அதிகமாக கவனம் எடுத்து எந்த அத்தியாவசிய தேவை இருக்கிறதோ அந்த வகையில தான் நம்முடைய செலவினங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம போக்குவரத்து தேவைக்காக ஒரு வாகனம் வாங்கினாலும் சரி, இது ஒரு போக்குவரத்து தேவை என்கிற நியத்திற்காக வாங்கினமே தவிர இதுல எப்படி ஆடம்பரம் செய்யலாம், எந்த வாகனத்தை வாங்கினால் 4 பேர் திரும்பி பார்ப்பான், எந்த வாகனத்தை வாங்கினா நல்ல சத்தம் வரக்கூடிய அளவிற்கு எல்லாரையும் பெருமையாக பார்க்க வைக்க முடியும். ஒரு வீடு கட்டினால் அத்தியாவசிய தேவைக்கு வீடு கட்டணும். அந்த வீட்டை கிராஸ் பண்ணி போனாலே எலிவேஷனை நின்று பார்க்கறதுக்காக ஒண்ணுக்கும் பயனில்லாத அந்த எலிவேஷனுக்கு லட்சக்கணக்கில் செலவழிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி எல்லாம் நம்முடைய நீயத்தை பொறுத்து தான் அல்லாஹ்விடத்தில் தீர்மானிக்கப்படும். நம்முடைய அமல்களினுடைய விஷயம் என்ன. அதனால்தான் இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் யாவும் அல்லாஹ்விடத்துல எண்ணங்களை பொறுத்துதான் தீர்மானிக்கப்படுகின்றது. ஒருவன் எதை எண்ணுகிறானோ அதை தான் அடைந்து கொள்வான். இப்ப உலகத்துல நான் பெருமையா காட்டிக்கணும், அந்தஸ்துள்ளவனா காட்டிக்கணும், என்னை உயர்ந்தவனா காட்டிக்கணும், பகட்டானவனா காட்டிக்கணும், 4 பேர் புகழுமுதமா வாழணும், இதை நியத்தாக கொண்டு மட்டுமே செயல்பட்டோம் என்றால் அல்லாஹ் அதையெல்லாம் கொடுத்துருவான். ஏன்னா அதைத்தான நம்ம எதிர்பார்த்தோம். அதுவே நாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறணும், அவனுடைய நெருக்கத்தை பெறணும், அவனுக்கு கீழ்ப்படிந்து வாழணும், அவன் சொன்ன கடமைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த உலக முன்னேற்றங்களை அடையணும். இந்த உலக முன்னேற்றங்களை கொண்டு என்னுடைய மறுமைக்கான வீட்டை நாம் தேடிக்கொள்ளணும் என்று வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் துன்யாவில் நமக்கு கண்ணியத்தையும் கொடுப்பான், அதன் மூலமாக மறுமை வீட்டையும் கொடுப்பான். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யார் ஒருவர் உலக விஷயங்களை மட்டுமே யாரெல்லாம் இந்த உலகத்திலேயே எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து விடு என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு எதுவும் கிடையாது. அதே வேளையில யார் ஒருவர் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார், அல்லாஹ் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் எங்களுக்கு நல்லதை கொடு என்று சேர்த்து கேட்கிறார்களோ, அந்த ஈர் உலகத்திற்காக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் சிறந்த கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தில் வாழ்ந்த காரூன் என்பவர்களுக்கு அந்த மக்கள் எடுத்து சொன்னார்கள். அவனுடைய எந்த அளவிற்கு அவன் பகட்டானவனாக பூமியில வாழ்ந்தான் என்று சொன்னால், அவனுடைய கஜானாவினுடைய சாவியை கூட பெரும் பலம் பொருந்திய ஒட்டக கூட்டங்கள் சுமப்பதற்கு பாடுபடக்கூடிய அளவிற்கு அவன் செல்வ வளம் மிக்கவனாக இருந்தான். அவனை பார்த்து அந்த சமுதாயம் சொன்னது, நீ இப்படி ஆடம்பரமாக பகட்டாக வாழ்ந்து பூமியில குழப்பம் செய்யாத, இந்த செல்வ செழிப்பை எல்லாம் வைத்து அல்லாஹ் உனக்குன்னு பூமியில ஒரு உரிமையை ஏற்படுத்தி இருக்கிறான், ஒரு ஹக்கை ஏற்படுத்தி இருக்கிறான், அதை நிறைவேற்று, அதை வைத்து மறுமைக்கான வீட்டை தேடிக்கொள் என்றெல்லாம் அந்த சமுதாயம் உபதேசம் செய்தது. ஆனால் அவன் என்ன நினைச்சான், இன்னைக்கு நம்முடைய மனநிலை போலத்தான், இது என்னுடைய அறிவால என்னுடைய திறமையால நான் அடைந்து கொண்டது, நான் அதை எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்வேன் என்று அவன் அதே போல ஆடம்பரமாக வாழ்ந்தான். அவன் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், அவன் வெளியே வந்தான் என்றால் அவனை பார்த்து மக்கள் எல்லாம் காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போன்ற செல்வம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறனே அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி அவன் வாழ்ந்தான். அதைத்தான் எதிர்பார்த்து வாழ்ந்திருப்பான். இன்றைக்கு அதை எதிர்பார்த்துத்தான் எல்லாமே செய்கின்றோம். அந்த மாதிரியான எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு பூமியில பேராசையை தூண்டக்கூடிய அளவிற்கு பகட்டிற்காக அவன் வாழக்கூடியவனாக இருந்தால் அவனுடைய செல்வங்களை எல்லாம் அல்லாஹ் பூமியில் புதையுற செய்துவிட்டு அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நேற்றைய தினம் அவனுடைய இடத்திற்கு ஆசைப்பட்டவர்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையையும் துன்யாவில ஒரு அலங்காரமாக மற்றவங்கள்ட்ட உயர்ந்தவர்களாக நம்மளை காட்டிக்கணும், அப்படி அமைச்சுக்காம இறை பொருத்தம் பெறக்கூடிய வகையில் அமைச்சுக்கணும், அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய வகையில் அமைச்சுக்கணும் என்று நாம
இருந்து அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல கவனமானவர்களாக இருந்தோம் என்றால் அதன் வழியாகத்தான் நாம ஈருலகிலும் வெற்றி பெற முடியும். அந்த பாதையில தான் இறை வரம்பை தாண்டாதவர்களாக துன்யாவிலும் நாம நமக்கான உரிமைகளை அக்கை தேடிக்கொள்ள முடியும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் தவறாமல் இருக்க முடியும் என்பதை நினைவில் கொண்டவர்களாக நம்முடைய இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை மறுமை வெற்றியை இலக்காக கொண்டு அமைத்துக் கொண்டு அந்த மறுமை வெற்றியை பெற்ற நிலையில நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்ல ரஹ்மான் நல்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.